இரவில் குவிந்த பக்தர்கள். 4 கால பூஜைகள் நடைபெற விடிய விடிய காத்திருந்து தரிசனம். கோவை ஈஷா மையத்தில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். மத்திய அமைச்சர் அமித்ஷா மற்றும் திரை பிரபலங்கள் ஏராளமானோர் பங்கேற்பு. நாற்பத்தைந்து நாள் நடைபெற்ற மகா கும்பமேளா நிறைவு. 65 கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் புனித நீராடியுள்ளதாக தகவல். பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் மாநில மொழி கட்டாயம். தெலுங்கானாவை தொடர்ந்து பஞ்சாப் அரசும் அறிவிப்பு. மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எல்கேஜி யுகேஜி சிறுவர்கள் போன்று பாஜகவும் திமுகவும் அடித்துக் கொள்வதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் சாடல். மாநில உரிமைக்கு எதிராக செயல்பட்டால் எப்படி என்றும் மத்திய அரசுக்கு கேள்வி. மும்மொழி கொள்கை கொடுக்க வேண்டியது அவங்களோட கடமை. இங்க இவங்க வாங்க வேண்டியது இவங்களுடைய உரிமை. ஆனா இவங்க 2 பேரும் எவ்வளவு சீரியஸா ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் அதாங்க நம்ம பாசிசமும் நம்ம பாயாசமும். அதான் நம்ம அரசியல் இனிமையும் கொள்கை இனிமையும். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு இந்த செட்டிங்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்கிறாங்க. வாட் ப்ரோ, நீங்களே போய் சொல்லலாமா ப்ரோ என விஜய்க்கு அண்ணாமலை கேள்வி. உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் 3 மொழி, தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களுக்கு 2 மொழியா என்றும் காட்டும். சகோதரர் விஜய் அவர்கள் பேசும் பொழுது மத்திய அரசு மாநில அரசு 2ஐயும் குறை சொல்லியிருக்கிறாங்க. வாட் ப்ரோ, ஒய் ப்ரோ, ஏன் ப்ரோ, நீங்க உங்களுக்குள்ள எல்கேஜி பசங்க மாதிரி சண்டை போடுங்க. நான் விஜய் அவர்கள் கேட்கிறேன், பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ, ஒய் ப்ரோ டெல்லிங் லைஸ். இது சகோதரர் விஜய் அவர்களுக்கு நான் சொல்றேன், உங்க குழந்தைக்கு 3 மொழி, நீங்க நடத்துகின்ற விஜய் வித்யாசிரம் பள்ளியில 3 மொழி, ஆனா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தொண்டர்கள் குழந்தைங்களுக்கு 2 மொழி. வாட் ப்ரோ, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் ப்ரோ. அதாவது சொன்னதை நீங்க என்ன வாழ்க்கையில் நடந்துக்கிறீங்களோ அதே மாதிரி செய்யுங்க ப்ரோ. தென்னிந்தியாவில் எந்த மாநிலத்திலும் மக்களவை தொகுதிக்கான இடம் குறையாது. திமுக அரசு அனைத்து கட்சி கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விளக்கம். நெல்லை மற்றும் கோவில்பட்டி சுற்றுவட்டாரத்தில் பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. இன்று தஞ்சை, திருவாரூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். நாடு முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி விழா கோலாகலம். ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தீபம் ஏந்தி வழிபாடு. இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் த்ரில் வெற்றி பெற்றது ஆப்கானிஸ்தான். அடுத்தடுத்த தோல்வியால் அரையிறுதிக்கு செல்லும் வாய்ப்பு இழந்தது இங்கிலாந்து. காசாவில் அமலில் உள்ள முதற்கட்ட போர் நிறுத்தம் சனிக்கிழமையுடன் நிறைவு. போர் நிறுத்த நீட்டிப்பு குறித்த பேச்சுவார்த்தையில் இழுபறி தொடருவதாக தகவல். கனிம வளத்தை அமெரிக்காவுக்கு வழங்க ஜெலன்ஸ்கி ஒப்புதல். டிரம்ப் முன்னிலையில் நாளை ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. ஆப்கானிஸ்தானில் மோசமான வானிலையால் இதுவரை 36 பேர் உயிரிழப்பு. சாலைகளில் பனி குவிந்துள்ளதால் போக்குவரத்திற்கு தடை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.